வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசியை பற்றி. தனுசு ராசிக்காரங்களுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க 2026ஆவது வருஷம் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு ஒரு திசையை காட்டுற வருஷம். நீங்கள் இயல்பாகவே சுதந்திரமாக இருக்க விரும்புகிறவங்க. யாராவது கட்டுப்படுத்தினா உடனே எரிச்சல் வரும். இந்த வருஷம் அந்த குணமே சில நேரம் உங்களை சோதிக்கவும் தோணும், சில நேரம் முன்னேற்றத்துக்கு வழியை காட்டும். வருஷத்துடைய ஆரம்பத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரே இடத்துல இருக்க மனசு ஒத்துக்காது. வேலை, வீடு, சூழ்நிலை எல்லாத்தையுமே மாற்றணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். சிலர் வேலை மாற்றம் பற்றி தீவிரமாகவே யோசிப்பாங்க. சிலர் இடமாற்றம், பயணம் பற்றி கனவு காண்பாங்க. ஆனால் இந்த வருஷம் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா மாற்றமும் நல்லதுக்காகத்தான். ஆனால் அவசரமாக எடுக்கிற முடிவு பின்னாடி வருத்தத்தை கொடுக்கும். வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் எல்லா வாய்ப்பும் சரியாக இருக்காது. வெளியில் நல்ல மாதிரி தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே குழப்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அதனால் யாராவது சொன்னாங்கன்னு நம்பாமல் உங்களுடைய புக்தியையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி முடிவெடுக்கணும். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் படிப்பு, பயிற்சி, புதிய திறமை கற்றுக்கிற வருஷமாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையானு நினச்ச விஷயம் கூட பின்னாடி உங்களுக்கு பெரிய பலமாக மாறும். அதனால் கற்றுக்கிற வாய்ப்பை அலட்சியம் பண்ணாதீங்க. பண விஷயத்தில் இந்த வருஷம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். சம்பாதிக்கிற திறன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் பணம் கையில் தங்காமல் போகும். காரணம் உங்கள் ஜீனியஸோட நேச்சர்னு சொல்லலாம். இப்போது யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி அதிகமாக செலவு பண்ணுவீங்க. உதவி நல்லது தான், ஆனால் உங்கள் கஷ்டத்தில் போடுற அளவுக்கு வேண்டாம். கடன் விஷயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். பார்க்கலாம்னு நினச்சி எடுத்த கடன் பின்னாடி தலைவலியாக மாறும். அதனால் தேவையில்லாத உத்தரவாதம் இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அனுபவம் கலந்ததாகவே இருக்கும். சில நேரம் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சில நேரம் அதே குடும்பம் உங்களை புரிஞ்சுக்காமல் போகிற மாதிரி தோணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அமைதியாக விலகுனா அப்படின்னா தான் புரிதல் வரும். பெற்றோரோட கருத்து வேறுபாடு வரலாம். குறிப்பாக உங்கள் சுதந்திரத்தை பற்றி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன்னு சொன்னாலுமே அவங்க கவலை அன்பால் தான். அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசு ரொம்பவே லேசாயிரும். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நேர்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருந்துட்டு இருக்கு. உண்மையை மறைச்சி பழகுனீங்க அப்படின்னா உறவு ரொம்பவே சிதறும். உண்மையை சொன்னால் சில நேரம் வலிக்கும், ஆனால் அந்த வலி தற்காலிகம்தான். உண்மையான காதல் உண்மையிலே தான் நிற்கும். இப்போது திருமணம் ஆனவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. வாழ்க்கை துணை உங்கள் சுதந்திரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்களோட உணர்ச்சிகளை மதிக்கணும். ஒருவர் கட்டுப்படுத்த நினச்சிங்க அப்படின்னா சண்டை அதிகமாக வரதா செய்யும். நம்பிக்கையை கொடுத்தீங்க அப்படின்னா உறவு வலுவாகவே மாறும். திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நல்ல அறிமுகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே முடிவு எடுக்காதீங்க. மனசு ஒத்து போகிறதா, வாழ்க்கை ஒத்து போகிறதா அப்படிங்கிறத யோசித்து அவசரம் இல்லாமல் பொறுமையாக எடுக்கணும். இங்கே அவசரம்தான் உங்களுக்கு எதிரியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஆரோக்கியம் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உடம்பை விட மனசு தான் அதிகமாக பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. அதிக யோசனை, அதிக ஓட்டம் இது எல்லாமே சோர்வை உண்டாக்கும். ஓய்வு எடுத்துக்கணும். தூக்கம் சரியாக இருக்கணும். இயற்கையோட நேரத்தை செலவச்சிங்க அப்படின்னா மனசு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கும். சுதந்திரம் நல்லது தான், ஆனால் பொறுப்பு இல்லாத சுதந்திரம் தான் பிரச்சனையே. அந்த சமநிலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே அழகாக மாறும். மொத்தத்தில் 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய திசை, புதிய அனுபவம், முதிர்ச்சி இதெல்லாமே தரக்கூடிய வருஷமாக இருக்கும். நீங்கள் ஓடுவீங்க, தேடுவீங்க, கற்றுக்குவீங்க. அந்த தேடல் தான் உங்களையே சரியான பாதைக்கு கொண்டு போகும். வருஷத்துடைய முடிவுக்கு போக போக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மனசு தெளிவாக மாறும். முன்பு எதுக்கெல்லாம் குழம்புனீங்களோ அந்த விஷயந்தான் இப்போது அவ்வளவு பெருசாக தோணாது. எல்லாமே இவ்வளவு தானான்னு ஒரு அமைதி மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைதி தான் உங்களுடைய பெரிய பலமாகவும் இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் நீங்கள் உங்கள் கருத்தை வெளிப்படையாக சொல்லுவீங்க. முன்னாடி யோசிச்சு பேசுனீங்க, இப்போ நேரடியாக பேச ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு அது கடினமாக தோணினாலுமே ஆனால் உண்மையை பேசுறது நீண்ட காலத்தில் நல்ல பெயரை கொடுக்கும். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வேலையில் ஒரு முடிவு வரும்.
நீண்ட நாள் இழுத்துக்கிட்டு இருந்த விஷயம் முடிவுக்கு வரும். அது நல்ல முடிவாக இருந்தாலும் சரி, கஷ்டமான முடிவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். முடிவு வந்தால் தான் அடுத்த பாதையும் தெரியும். பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானமும் வரும். முன்பு கடன் கொடுத்த பணம் திரும்ப வரலாம். ஆனால் அந்த பணத்தை முழுசாக செலவு பண்ணாமல் ஒரு பகுதியை சேமிச்சிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ரொம்பவே உதவியாக இருக்கும். வியாபாரம் பண்ணுற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் புதிய யோசனைகள் மனசில் வரும். பழைய வழியில் போனாலுமே அதை கொஞ்சம் மாற்றணும்னு தோணும். அந்த மாற்றம் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வைக்கும். குடும்ப வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கத்தையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தருடைய மனசு திறந்து பேசுவீங்க. அந்த உரையாடல் உங்களை ரொம்பவே உள்ளுக்குள்ளே ரொம்ப லேசாக ஆக்கும். வாழ்க்கை துணையோட உறவு இப்போது இந்த ஆண்டு ஆழமாக மாறப்போகுது. பேசாத விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். புரியாத விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்கும். சின்ன சண்டைகள் வந்தாலுமே அதுக்குள்ள அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சரியான முடிவுகளுக்கான நேரமாகவும் இருக்கும். மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. பயத்தால் முடிவு தள்ளி வைக்காதீங்க. நம்பிக்கையோடு எடுத்த முடிவு நல்ல வழியை காட்டும். ஆனால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. காதல் வாழ்க்கையில் இப்போது இந்த ஆண்டு உண்மை நம்பிக்கை ரெண்டையுமே சோதிக்கும். உண்மையை பேசுனீங்க அப்படின்னா உறவு வலுவாகும். மறைச்சாலோ இடைவெளி கண்டிப்பாக வரும். அதனால் வெளிப்படையான தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் காதலர்களுக்குள்ள. இப்போது ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் மனநலத்துக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். உடம்பை விட மனசு ரொம்பவே சோர்வடையும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நேரத்தை கொடுங்க. இயற்கையோட நேரம் பெருசாகவே செலவழிச்சா நல்லது. இப்போது இந்த நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு உண்மையை கூட சொல்லும். அது என்ன அப்படின்னா, எல்லா சுதந்திரமும் வெளியில் கிடையாது. உள்ளுக்குள்ளே அமைதி இருந்தால் தான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துடைய முடிவில் நீங்கள் உங்களை நீங்களே புதுசாக உணர்வீங்க. பழைய பயங்கள்லாம் குறையும். புதிய நம்பிக்கைகள்லாம் உருவாகும். நான் இப்போ ரெடின்னு மனசும் சொல்லும். மொத்தத்தில் 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு முடிவும் தொடக்கமும் உண்மை புரிதலும் உள்ளார்ந்த அமைதியும் கொடுக்கக்கூடிய வருஷமாகவே இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த மாதிரி அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எல்லா விஷயங்களையும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா, நிதானமாக நிறுத்தி நம்பிக்கையோடு முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் லைஃபு இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட்டே இருக்கும். இப்போ 2026 வருஷத்தில் பொறுப்பு அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஏற்கனவே பொறுப்பானவங்க தான். ஆனால் இந்த வருஷம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சுமக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை சொல்லும். சில நேரம் அது கஷ்டமாக தோணினாலுமே ஆனால் அந்த சுமை தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போது வருஷ ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லா விஷயங்களையுமே யோசித்து முடிவெடுக்கிறத மறக்காமல் இருங்க. கொஞ்சம் ஒன்று வேணும் அப்படின்னாலும் அதை ரெண்டு வாட்டிக்கு 3 வாட்டி யோசித்து அதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்லது. வேலை விஷயம்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷத்தில் உங்களுடைய உழைப்பு மதிப்புக்கு கிடைக்கிற வருஷமாகவே இருக்க போகுது. அதாவது வெளியில் பெருசாக பாராட்டு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மேலிடத்துலேருந்து உங்கள் பெயர் நம்பிக்கையோடு பேசப்படும். இந்த வேலை இவங்ககிட்ட கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. இப்போது எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எல்லா விஷயத்துலையுமே உண்மையும் புரிதலும் இருக்கக்கூடிய ஒருத்தவங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே தான் இருப்போம். உங்களுடைய நல்ல குணங்களுக்கும் உங்களுடைய நல்ல பண்புகளுக்கும் உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். வருஷத்தோட முடிவில் உங்களை நீங்களே புதுசாக உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். பழைய பயங்கள் எல்லாமே குறைஞ்சு புதிய நம்பிக்கைகள்லாம் உங்களுக்கு உருவாகி நீங்கள் இப்போ ரெடி அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி எப்பொழுதுமே எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா வாழ்த்துறோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய்.